கடைசியா நம்ம ஆளு ஒரு வார்த்தை சொல்லுவான், உனக்கு என்னடி எதை கட்டினாலும் இது அழகா தாண்டி இருக்கும், கட்டிட்டு வாடி. இப்ப மதிநுட்பம் எங்க இருக்கு பாரியா. அப்படி சொன்னா அப்பா அதுல ஒரு ஒரு மகிழ்ச்சி, உள்ளுக்குள்ள அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த நேரத்துல எப்படி செயல்பட வேண்டும், அதாவது பெண்கள் எப்பொழுது உணர்வு பூர்வமானவர்கள், ஆனால் ஆண்கள் எதை செய்தால் அதற்கு அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்று முடிவெடுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஆண்கள் தாங்க. பிராக்டிக்கலா இன்னொரு விஷயத்துக்கு வருவோம். குறிப்பிட்ட வயதுக்கு மேல் மகனை நண்பனாக பார்க்கணும், அது ரொம்ப முக்கியங்க. எனக்கு 2 பையன் இருக்கானுங்கன்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா பேசுறேங்க. ஏன்னா நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருந்தாதான் நம்ம மான மரியாதை காப்பாற்றப்படும். இப்ப போய் நான் பெரம்பு எடுத்துட்டு போய் உன்னை வெளுப்பானா நம்மள வெளுத்துருவான் சுத்தமா. ஏன்னா நம்மளோட அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான். அதனால ஒரு தோளுக்கு மேல் வளர்ந்தால் அவனை தோழனாக கருதக்கூடிய அந்த மனப்பாங்கு, அது ஒரு சிறந்த ஒரு மதிநுட்பம். அதுக்கு முன்னாடி முக்கியமான முடிவை எடுக்கிறோம்னு சொல்லுங்களேன், அது மனைவியை விட அந்த கணவன் தான் சிறந்த முடிவு எடுப்பான். ஒன்றும் இல்லை, ஒரு இடம் வாங்கணும்னு வச்சுங்க, மெட்ராஸில் 2BK 4BK, அதில் எந்த இடத்துல வாங்கலாம், எவ்வளவு ரூபா பட்ஜெட்டில் வாங்கலாம். ஒரு இடத்துல கணவன் மட்டும் சம்பாதிப்பான்,